ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இளைஞர்களே, வாழ்வில் 1 கோடி ரூபாய் சேமிப்பது எப்படி? அதற்கான வீடியோ தான் இது. 1 கோடி ரூபாயை பவர் ஆஃப் கம்பவுண்டிங் மூலமாக எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் செய்து சம்பாதிப்பது எப்படி என்பதை பற்றி விளக்கும் இந்த வீடியோவை காணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் எப்பொழுது உச்சத்தில் இருக்கும், எப்பொழுது கீழே இறங்கும் என்று யாருமே சொல்ல முடியாது. ஆகையினால் எஸ்ஐபி என்ற சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்பவர் எல்லோரும் நீண்ட நாட்களுக்கு, பல வருடங்களுக்கு உங்கள் முதலீடுகளை தொடர்ந்து கொண்டிருந்தாலே மட்டும் நல்ல பலனை பெற முடியும். நீண்ட காலம் என்பது 25 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் முதலீடு செய்து கொண்டிருக்க வேண்டும். எஸ்ஐபியின் முழுமையான பலனை பெற வேண்டும் என்றால் நீண்ட காலத்திற்கு உங்கள் முதலீடினை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீண்ட காலம் என்றால், திரும்பவும் கூறுகின்றேன், 25 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் முதலீடு செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் முன்னால் செய்த முதலீடே உங்களுக்கு ஒரு முதலீடாக விளங்கி பின்னால் உங்களுக்கு நல்ல பலனை அது கொடுக்கும். நீங்கள் அனைவரும் இளைஞர்களே, நீங்கள் உங்களுடைய எஸ்ஐபியினை 25 வயதிலிருந்து 30 வயதுக்குள் துவங்கிவிட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உங்கள் பணத்தை 50 வயதிலிருந்து 55 வயது இருக்கும்போது பெற்று நன்றாக மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்த இயலும். உங்களுடைய ஓய்வு பலனாக அதை கருதி கருத்தில் கொண்டு இந்த முதலீட்டினை நீங்கள் துவங்கலாம். எடுத்துக்காட்டாக, ஒரு 1000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு நீங்கள் முதலீடு செய்வதாக வைத்துக்கொள்வோம். ஒரு மியூச்சுவல் ஃபண்டிலே 1000 ரூபாய் ஒவ்வொரு மாதத்திற்கு முதலீடு செய்தால் ஒரு ஆண்டிற்கு 10% அது உங்களுக்கு வருமானத்தை வழங்குகின்றது என்று வைத்துக்கொண்டால் 20 ஆண்டிலே 7,65,697 ரூபாயும், அதுவே 30 ஆண்டுகள் நீங்கள் முதலீடு செய்தால் 22,79,325 ரூபாயும் வழங்குகின்றது. நீங்கள் மாதத்திற்கு 1000 ரூபாய் தான் அதற்கு அளிக்கின்றீர்கள். 20 ஆண்டில் அது 7,65,000 கொடுப்பது 30 ஆண்டு, 10 ஆண்டுகள் கூட இருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்கு 22 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக அது கொடுக்கின்றது. ஏறத்தாழ உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் அதிகமாக வழங்குகின்றது. இந்த ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் வழங்கியுள்ள இந்த கிராஃபினை பாருங்கள். 1000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு முதலீடு செய்து 20 ஆண்டுகள் முதலீடு செய்தால் 10% உங்களுக்கு வருமானம் அது வழங்கும் நிதியாக இருந்தால் உங்களுடைய தொகை 7.66 லட்சம் ரூபாய் ஆக 20 ஆண்டுகள் கிடைக்கின்றது. அதுவே 25 ஆண்டுகள் கழித்து அதே 10%, அதே 1000 ரூபாய்க்கு 13 லட்சம் ரூபாய் கிடைக்கின்றது. 30 ஆண்டுகள் கழித்து 22 லட்சம் ரூபாய் கிடைக்கின்றது. 22 லட்சம் ரூபாய்க்கும் கூடுதலாகவே கிடைக்கின்றது. இதில் ஒவ்வொரு கிராஃபையும் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த கடைசி 5 ஆண்டுகளிலே உங்களுடைய பணமானது மிகவும் அதிகமாக வளர்ச்சி அடைவதை காண்கின்றீர்கள். எடுத்துக்காட்டாக இதற்கு முதல் கிராஃபையும் பாருங்கள். 2036 ஆண்டிலிருந்து 2041 ஆண்டு 25 இன்றிலிருந்து 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் 30 ஆண்டுகள் வரை இந்த 5 ஆண்டிலே 7 லட்சம் ரூபாயாக உங்களுக்கு வருகின்ற முதலீடு 13 லட்சம் ரூபாயாக மாறுகின்றது. அதை போன்று நீங்கள் 30 வருடத்திற்கு மனதில் கொள்ளுங்கள், 30 வருடத்திற்கு 15% கொடுக்கின்ற மியூச்சுவல் ஃபண்டிலே ஒரு எஸ்ஐபியை ஆரம்பித்து மாதம் 1500 ரூபாய் மட்டும் செலுத்துங்கள். மாதம் 1500 ரூபாய் மட்டும் செலுத்தினால் நிச்சயமாக 30 ஆண்டுகள் கழித்து என்ன கிடைக்கும்?
நீங்கள் கோடீஸ்வரன் ஆகுவீர்கள். நீங்கள் கோடீஸ்வரன் ஆவது உறுதி. மாதம் 1500 ரூபாய் மட்டும் 30 ஆண்டுகளுக்கு நீங்கள் கட்டுகின்றீர்கள். ஓராண்டிற்கு நீங்கள் கட்டுவது சாதாரணமாக 18,000 ரூபாய் தான் நீங்கள் செலுத்துகின்றீர்கள். 30 ஆண்டுகளில் நீங்கள் செலுத்துகின்ற தொகையானது மிக மிக குறைவான ஒரு தொகை. ஆனால் உங்களுக்கு கிடைப்பதோ 1 கோடி ரூபாய். அதை இந்த ஐசிஐசிஐ புருடென்ஷியல் கிராஃப் ஆனது நமக்கு கூறுகின்றது. த பவர் ஆஃப் கம்ப்யூட்டிங் கிராஃப் இதில் நீங்கள் கம்பேர் செய்து பார்ப்பதற்காக கொடுக்கின்றேன். மாதம் 1000 ரூபாய் செலுத்தி அது 10% வருமானம் தரும் நிதியாக இருந்தால் 30 ஆண்டுகளிலே 22 லட்சம் ரூபாய்க்கும் கூடுதலாக வழங்குகின்றது. அதுவே 15% வழங்கும் நிதியாக இருந்தால் 70 லட்சம் ரூபாய்க்கும் கூடுதலாக வழங்குகின்றது. 10லிருந்து 15%, 5% கூடுதல் மட்டுமே உங்களுக்கு பலன் கொடுப்பதாக இருக்கின்றது. ஆனால் கிடைக்கின்ற தொகையோ 22 லட்சத்திலிருந்து 70 லட்சமாக ஏறத்தாழ 48 லட்சம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கின்றது. 48 லட்சத்திற்கும் சற்று குறைவாக உங்களுக்கு கிடைக்கின்றது. அதை போன்று நீங்கள் 1500 ரூபாய் ஒரு மாதத்திற்கு செலுத்தினீர்கள் என்றால் 10% பயன் தரும் நிதியில் ஏறத்தாழ 34 லட்சம் ரூபாயும், 15% உங்களுக்கு பயன் தரும் நிதியிலே 1 கோடி ரூபாயும் கிடைக்கின்றது. இந்த 15% தருவதிலேயே 20 ஆண்டுகள் மட்டும் நீங்கள் செலுத்தினால் 22,73,000 கிடைக்கின்றது. 20 ஆண்டுகளிலே உங்களுக்கு 22,73,000 தான் கிடைக்கின்றது. 25 ஆண்டுகளிலே 49,26,000 கிடைக்கின்றது. 30 ஆண்டுகளிலே 1 கோடிக்கும் அதிகமாக கிடைக்கின்றது. 20 ஆண்டில் கிடைப்பதையும் 30 ஆண்டில் கிடைப்பதையும் நீங்கள் பாருங்கள். ஒரு ஆண்டிற்கு 18,000 மட்டுமே நீங்கள் செலுத்துகின்றீர்கள். 25வது ஆண்டிலிருந்து 30வது ஆண்டு அல்லது 20வது ஆண்டிலிருந்து 30வது ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு, ஒரு ஆண்டிற்கு 12 மாதம் என்றால் 120 மாதம். 120 மாதத்திற்கு 1500 ரூபாய் கட்டுகின்றீர்கள் என்று வைத்துக் கொண்டோம் என்றால் நீங்கள் 1.8 லட்சம் ரூபாய் தான் இந்த 10 ஆண்டுகளிலே கூடுதலாக கட்டுகின்றீர்கள். ஆனால் உங்களுக்கு கிடைப்பதோ 22 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய், ஏறத்தாழ 77 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கின்றது. ஆகவே பவர் ஆஃப் கம்ப்யூட்டிங் மூலமாக நீண்ட ஆண்டுகள் முதலீடு செய்து 1 கோடியை பெற்று கோடீஸ்வரனாக திகழ வாழ்த்துக்கள். சேவிங் ஸ்டெப்ஸ்: உங்களுடைய மாத வருமானத்திலே குறைந்தபட்சம் 1/3 பங்கையாவது சேமிக்க பழகுங்கள். குறைந்த கால சேமிப்பிற்கும் நீண்ட கால முதலீடுக்கும் நல்ல முறையாக திட்டமிடுங்கள். வருடா வருடம் ஒவ்வொருவருடைய வருமானமும் கூடுதலாகிக்கொண்டே செல்கின்றது. அதை போன்று உங்களுடைய சேமிப்பும் வருடா வருடம் கூடுதலாக வேண்டும் என்பதை மறவாதீர்கள். இந்த வீடியோ ஒரு அபூர்வ வீடியோவாகும். This is a life lesson. Youngsters, don't ignore your savings. 20 வயதிலிருந்து 30 வயது வரை உள்ள பணியில் சேர்ந்துள்ள அனைவருக்கும் இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே நீண்டகால முதலீடுக்கும் பவர் ஆஃப் கம்பவுண்டிங் மூலமாக நல்லதொரு பலனை அடைந்து கோடீஸ்வரனாக வாழ்த்துக்கள். Subscribe to our channel. Thank you very much. Stay long, stay very long. Become richer and richer. Become a crorepati soon. Thank you very much.